பாண்டியன் ஸ்டோர்ல செந்தில் லஞ்சம் வாங்கினா மீன் அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பாவம் அவங்க ஹெல்த் அதனால போகுது. அதை நினைச்சு அவங்க யோசிச்சுட்டு சாப்பிடாம இருந்தா அவங்களுக்கு மயக்கம் வருது. ஆஃபீஸ்ல மயக்கடிச்சு வந்துறாங்க. ஆஃபீஸ் இருக்கவங்க எல்லாரும் பார்த்துட்டு போய் ஆட்டோ ஒன்று புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆட்டோ புக் பண்ணிட்டு அதை வந்து செந்திலுக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. இது போல வந்து உங்க வைஃப் வந்து ஆஃபீஸ்ல கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சக்தி குமாரோட அவங்க அப்பா வந்துட்டு மயில் வீட்டுக்கு வராரு. எதுக்காக வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலோட தங்கச்சி பொண்ணு கேட்க வராரு. வெளியில இருந்து தயக்கமா இருக்கும்போது மயிலோட அவங்க அப்பா வராரு. வந்துட்டு என்ன செய்ய வெளியே நிக்கிறீங்க, உள்ள போய் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. உள்ள கூட்டு போனா அவங்க அம்மா வராங்க. என்ன இங்க எதுக்கு வந்தீங்க, என்ன உங்க சம்பந்தி வீட்டுக்கு உங்களுக்கு சண்டையா, உங்க பக்கம் நாங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களால எங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுத்தி வளர்ச்சியா பேசுறாரு. உங்க மயிலோட தங்கச்சியை வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு. எந்த ஒரு செலவும் இல்லாம உங்க பொண்ணு நாங்க கல்யாணம் பண்ணி கூட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிடுறாரு. அவங்க அம்மா ஒரு பணப்பையாச்சு, அதனால மயில் வாழ்க்கை கிட்டுச்சு. கொஞ்சம் கூட யோசிக்காம அதை பத்தி என்னன்றது அந்த பொண்ணு கிட்ட கேட்க கூட இல்லாம இவங்களாவே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து டிசைட் பண்ணிட்டு ஒரு வழியா ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஆனா அவங்க சில கண்டிஷன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து என் பொண்ணுக்கு வந்து நாங்க இதுமாதிரி செய்ய மாட்டோம், இந்த மாதிரி நீங்க சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. அவரே எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு ஃபைனலா இவங்க ஓகே சொல்லிட்டு அவர் வழியா அனுப்பி வச்சிருக்காங்க. அவரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மீனா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அவர் வந்துட்டு கூட யாராவது இருக்கணும்ன்றதுக்காக நாங்க இருந்தோம், இப்ப நீங்க தான் வந்துட்டீங்க, நாங்க கிளம்புறோம், மீனா பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ் இருக்கவங்க எல்லாமே கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன் வந்து பாத்தீங்கன்னா அரசிக்கிட்ட வந்து அவங்க சித்தப்பா பேசன்னு சொல்லிட்டு வராரு. பேசிட்டு இருக்கும்போது சாரி அரசிமா, இது போல வந்துட்டு அப்பதான் என்ன கூட்டு வந்துச்சு அப்படின்னு நான் சித்தப்பா நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்துறாங்க. கோமதி வந்து திட்டுறாங்க. பேசிட்டே இருக்கும்போது நம்மளோட செந்தில் கிட்ட இருந்து போன் வருது. போன் வந்து கோமதி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. மீனா அந்த மாதிரி மயக்கடிச்சு வந்துச்சுமா, நீங்க கொஞ்சம் வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னு. சரிடா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு மீனா பாக்குறாங்க. இது போல வந்துட்டு நீங்க அங்க கோட்ரஸ் வந்துட்டு உடம்புக்கு எடுத்துட்டு போது நீ கிளம்பி வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமியா கூப்பிடுறாங்க. ஒரு பக்கம் அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொல்றாங்க. வேணாங்க நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிட்டு போது அவங்க அப்பா வெளியில வந்து ஏமாப்பிள்ளை ஒண்ணு இல்லாத சல்லி காசத்துக்கு பெறாத ஒரு விஷயத்துக்கு நினைச்சு ஃபீல் பண்ற கஷ்டப்படுறா, சரி வாங்க மாப்பிள்ள பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி உள்ள கூப்பிடுறாங்க. அவரோட பாண்டியன் ஸ்டோர் முடிச்சிருக்காங்க. சோ அப்கமிங் எபிசோட்ஸ்ல தெரிய வேற என்ன நடக்குது அப்படின்றது. இந்த மாதிரி ஒரு எபிசோட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.